வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போன கிளாஸில் பார்த்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி வரும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம ஷேடட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா 4 கோடு போட்டுக்கிறீங்க. அந்த 4 கோட்டில் 2வது கோடு கோட்லேருந்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டு 3வது கோடும் 4வது கோடும் ஒரே லெவலில் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டுக்கிறோம். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடணும். அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லைன் இடையில வர மாதிரி கேப் விட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே போகிறோம். இந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் மேலே வந்து லைட்டாக மட்டும்தான் கேப் இருக்கும், ஆனால் அது ஷேடரில் வந்து இங்கே அதிகமாக கேப் வரும். சரிங்களா? போட்டுக்கிறீங்க. அதாவது கீழே கொண்டு போகும்போது நம்ம நெருக்கவே தான் கொண்டு போவோம். சரிங்களா? மேலே திரும்ப அடுத்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் போடும்போது தான் ஒரு லைன் வந்து வர மாதிரி கேப் விட்டு போடணும். அப்போ அந்த 2வது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையில் கேப் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் இந்த ஸ்டிச்சோடைய டிசைனு. சரிங்களா? அதனால் நம்ம கேப் அதிகமாக இருக்குது, தப்பாக போடுறோமோ என்னவோ அப்படின்லாம் பார்க்காதீங்க. அது மாடலே அதான். இப்போ நெருக்க தான் போடணும். ஆரம்பிக்கிறது மட்டும் ஒரு லைன் விட்டு ஒரு செயின் கொடுக்குற அளவு இடம் விட்டு கேப் விட்டு போடணும். இப்போ நான் இதோட முடிக்கிறேன். முடிச்சுட்டு இதில் வந்து ஷேடட் கொடுக்க போகிறேன். அந்த ஷேடடுக்கு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு யூஸ் பண்ணுவோம். இது ஒரு டைப். சரிங்களா? 2 டைப்பில் ஒரு டைப் மெத்தட் வந்து ஷேடடுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுக்க போகிறேன். பாருங்கள். இப்போ இந்த ஷேடட் கொடுக்கறதுக்கு இன்னொரு கலர் எடுத்துக்கணும். இதே கலர்லேயே கொடுக்காதீங்க. இந்த கேப் விட்டுருக்கோம்ல, அதில் மொதல் லைனையும் 2வது லைனையும் யூஸ் பண்ணுறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுக்குறீங்க. இங்கே ஷேடடுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுக்கறது ஒரு டைப்பு. கிராஸாக கொடுக்கும்போது வருங்க, நமக்கு கரெக்டாக நேர்கோடு வந்துடும். த்ரெட்டை விட்டு எடுக்கும்போது கிராஸாக கொடுத்து நம்ம எடுக்கும்போது கரெக்டாக நேர்கோடு நமக்கு வந்துடும். அதனால் என்னடா அது கிராஸாக வருதே, தப்பாக போடுறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. கீழே கொண்டு வந்து நம்ம லாக் பண்ணும்போது கரெக்டாகிடும். இது ஒரு டைப்பு. ஓகேங்களா?